போட்டது விஜயகாந்த். கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்காக உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது. கூட்டணி காட்சிகள் மாறுகிறதா அல்லது திமுக அதிமுக என்கிற எதிர்ப்பு நிலைப்பாட்டில் மற்ற கட்சிகள் உறுதியாக இருக்கிறார்களா? நம்ம இது பற்றி தான் விவாதிச்சுட்டு இருக்கிறோம். நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு வன்னியரசு, மக்கள் நல கூட்டணி இப்போ நீங்க சொல்றீங்க இது மற்ற கட்சிகளுக்கு நாங்க கோரிக்கையா வைக்கிறோம் ஒரு கோட்பாடு. இந்த காலம் நேரம் தேர்தலில் ரொம்ப முக்கியம். இது எழுப்புவதற்கான, ஏன்னா ஒரு நிரப்புரையில் எப்போ திரு ரவிக்குமார் எழுதினார் அப்படின்றதெல்லாம் நம்ம அறிந்தது. ரொம்ப நாளாகவே அவர் வலியுறுத்திட்டு வர்றார். இங்கு முதல்வர் வேட்பாளர் அப்படின்ற ஒரு விஷயமே இல்லை. நீங்க தான் அதை ரொம்ப பிரதானமாக சொன்ன கட்சி மக்கள் நல கூட்டணி தான். எங்களுக்கு செயல் திட்டம் தான் முக்கியம். திடீரென்று நீங்கள் இது பற்றி பேசுவதற்கான தேவை எங்கே வந்தது? இல்லை, என்னன்னா இந்த தலித் முதல்வர் அப்படிங்கிற சொல்லாடலுக்கும் இன்னார் முதல்வர் அப்படிங்கிற சொல்லாடலுக்கும் நீங்கள் வித்தியாசத்தை பார்க்கணும். இன்னார் தான் முதல்வர் அப்படின்னு சொல்ற அதுக்கு இது இந்த தலித் முதல்வர்கிற வேட்பாளர் அப்படிங்கிற சொல்றது இல்ல. நீங்க மக்கள் நல கூட்டணியே நெருக்கடிக்கு உட்படுத்துறீங்க. ஏன்னா திரு வைகோ அவர்களையோ ஜி ராமகிருஷ்ணன் அவர்களையோ இல்ல நீங்கள் வருவார் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிற விஜயகாந்துக்கே ஒரு நெருக்கடி இல்லை. நீங்க சொல்லாமல் சொல்கிறீர்கள் மக்கள் நல கூட்டணியில தலித்து தான் முதல்வராக வேண்டும் என்பதே ஒரு நெருக்கடி இல்லையா? இல்ல, நாங்க என்னன்னா மக்கள் நல கூட்டணிக்காக வைக்கப்பட்ட அந்த இல்ல, ஆனா அந்த வாதம் உங்க கூட்டணிக்கு பொருந்தும் இல்ல. சொல்றேன் என்னன்னா, எங்களுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய ரவிக்குமார் அவர்கள் ஒரு அறிவார்ந்த தளத்தில் செயல்பட்டு கொண்டிருப்பவர். இன்றைக்கில்ல அவர் தொடர்ச்சியாக இது தொடர்பாக தலித் தலைமை தொடர்பாக விவாதித்துக் கொண்டிருப்பவர், பேசிக்கொண்டிருப்பவர். இன்றைக்கு சமூக நீதி கருத்து பேசுகிறவர்கள், இடதுசாரிகள், முற்போக்கு பேசுகிறவர்கள், தமிழ் தேசியவாதிகள் இவங்கெல்லாம் ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து விளிம்புநிலை மக்களாக இருப்பவர்களுக்கு என்ன இந்த சமூக நீதி பேசுகிறவர்கள் என்ன செய்து விட்டார்கள் என்கிற கேள்வி அவர்கள் எழுப்புகிறார்கள். அந்த அளவிலே இந்த தலித் முதல்வருங்கிற சொல்லாடலை அவர் பயன்படுத்துகிறார்கள். இதுல இல்லைங்க, அது நான் கேட்கறது தேர்தல் நெருங்கி வரப்போகிற போதுதான் நீங்க அந்த கோரிக்கை எழுப்புறீங்க. நீங்க இன்டைரக்டா மக்கள் நல கூட்டணிக்குள்ளே ஒரு நெருக்கடி ஏற்படுத்திட்டீங்க. தேர்தல் நேரத்துல இது விஜயகாந்துக்கு இப்ப நீங்க வைகோ திரு மதிமுகவில் வைகோ நீங்க உங்க கோரிக்கை வலுவாக இருக்கிற பட்சத்தில் அவர் முதல்வராக முடியாது. இடதுசாரிகள் அந்த பிரச்சனை இருக்கிறது. அப்ப நீங்க இந்த நெருக்கடியை உங்க கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்து ஆனா இல்ல இது உண்மையாவே எழுப்ப வேண்டியவர்கள் சமூக நீதியை பேசுகிறவர்கள் தான். உண்மையாவே நீங்க இவ்வளவு காலம் சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு ஒரு தமிழ்நாட்டில் ஒரு தலித் முதல்வராக முடியவில்லை என்கிற வெட்கமும் அவமானமும் சமூக நீதியை பேசுகிறவர்கள் தான் இருக்க வேண்டும். இன்னைக்கு பாஜக நண்பர் சொல்றாரு, இல்ல அது மதிமுகவுக்கும் பொருந்தும். இல்ல கேளுங்க, ஏன்னா அவங்க தொண்டர்கள் வைகோவா சொல்லிட்டு இருங்க. அது என்னன்னா, நான் ஒரு மக்கள் நல கூட்டணியில இருந்துகிட்டு நாங்க இதை பேசுறோம். அப்போ நாங்கள் ஒரு கருத்துரிமை தொடர்பாக ஒரு சொல்லாடலை நாங்கள் பயன்படுத்தும் பொழுது அது இன்னொரு ஒரு கூட்டணிக்குள்ளே மட்டும் நீங்கள் பொருத்திடக்கூடாது. இது ஏன் நீங்கள் திமுகவுக்கு பொருந்தாது? நாங்கள் கடந்த காலங்களில் நாங்கள் கேட்டோம், தலித்துகள் கொடி பிடிக்கவும் போஸ்ட் ஓட்டவும் தான் இருக்கணுமா? அதிகாரத்தில் அதிகார பகிர்வில் கட்சிகளில் எங்களுக்கான இடம் எங்கன்னு கேட்கும்பொழுது தான் திமுகவில் பரிதிலம் எழுதியால் துணை பொதுச் செயலாளர் முடியுது, மதிமுகவில் மல்லை சத்யாவால் துணை பொதுச் செயலாளர் முடிஞ்சது, மாவட்ட செயலாளர்கள் கொண்டு வர முடியுது. அப்போ நாங்கள் எந்த காலகட்டத்தில் எங்களுடைய முழக்கத்தை முன்மொழியணும்னு எங்களுக்கு இருக்கு. இந்த நேரம் நாங்கள் தேர்தல் நேரத்தில் பேசாமல் வேற தேர்தல் இல்லாத நேரத்தில் நாங்கள் பேசி என்ன பயன் இருக்கு? ஆக இது ரொம்ப நாங்கள் தெளிவாக இருக்கோம். ஆனால் நாங்கள் மக்கள் நல கூட்டணிக்கு கட்டுப்பட்டு இது செயல் திட்டம், குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையில் நாங்கள் இது நகர்த்தணுங்கிற முடிவில் எங்களுடைய தலைவர் அறிக்கை கொடுத்து அது முடிவிட்டார். ஆனாலும் எங்களுக்கான கோரிக்கைக்கான அந்த தேவை அப்படியே இருக்கிறது. திரு ரவீந்திரன் துரைசாமி, இந்த நம்ம எப்படி சுப்பிரமணிய சாமி அவர்கள் ஸ்டேட்மெண்ட் ஒரு ஹேஷியமா மாறியதோ, இந்த தலித் முதல்வரும் பெரிதாக இங்கு விவாதிக்கப்பட்டது. இது யாருக்காக இந்த நெருக்கடி, அல்லது அவங்க கோட்பாட்டு ரீதியில் பேசிய விஷயமா பார்க்கணும்? ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு கட்சிகளும் தங்கள் இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கும், முதல்ல தங்கள் முக்கியத்துவத்தை அதிகரித்துக் கொள்வதற்கும் அடுத்தபடி தங்கள் ஒவ்வொரு அரசியல் காய்களை நகர்த்துவது இயல்பானது உண்டு. இப்போ விடுதலை சிறுத்தைகள் இந்த பிரச்சனையை இது பண்றாங்கன்னா நிச்சயமா இதை ஒரு விவாத பொருளாட்ட ஆக்கிட்டாங்க. அதான் இது ஒரு விவாதத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. மக்கள் நல கூட்டணிக்கு நெருக்கடி இல்லையா? இல்ல, மக்கள் நல கூட்டணி நெருக்கடிங்கிறது அடுத்து வர்றேன். இந்த விவாத பொருள் ஆக்கும்போது விடுதலை சிறுத்தைகள் தான் இந்த இதை சொல்லுங்கன்னு சொல்லும்போது அவங்க என்டையர் அந்த சமுதாயத்துக்காகவே ஒரு சொல்லும்போது அதோட ரெபகர்ஷன்ஸ் சொன்னார்ல, மல்லை சத்யா, அந்த இணை செயலாளர்கள், மாவட்ட செயலாளர் கூட ஒரு அந்த இதெல்லாம் சொல்ல அந்த ஒரு தாக்கத்தை அவங்க பண்றாங்க. அடுத்தாலும் மக்கள் கூட்டணின்னு வரும்னு சொல்லும்போது இது இந்த கருத்தை அவங்க அப்படியே டெஃபர் பண்ணிக்கிட்டு நாங்கள் கூட்டணியில் இருக்கோங்கிறது சொல்றாங்க. ஒரு கட்சியில் இருக்கிறதுனால எங்களுக்கு தனிப்பட்ட கருத்து இருக்கக்கூடாதுங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதனால முடிச்சுட்டு போயிடுறாங்க.
அதனால வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு ஊசலாட்டத்துல இருக்கிறது அப்படின்றது ஒரு அரசியல் பார்வையாளராக நீங்க அப்படி கருதலாமா? இதை வச்சுட்டு ஊசல் ஆட்டங்கிற வார்த்தையை விட தங்களுக்கூட முக்கியத்துவத்தை அதிகரித்துக் கொள்வதற்கும் தங்களோட இஷ்யூவை முன்ன கொண்டு வர்றதுக்கும் அவங்க பண்றாங்கன்னு தான் இதை எடுத்துக்க முடியும். ஒரே ஒரு இது என்னன்னா, இந்த தலித் முதல்வருங்கிறது வந்து நாங்க இன்னைக்கு வந்து வெளியில வந்து அதை வந்து விதைச்சிருக்கிறோம். சரி, நீங்க இன்னைக்கு இல்ல நாளைக்கு இல்ல நாளை மறுநாளாவது அந்த இது வந்து கண்டிப்பா கோரிக்கை நிறைவேறுங்கிறது எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. திரு ராமசுப்ரமணியம், உங்கள் மீதுல நீங்க இந்த மாற்று குறித்து பேசுறப்போ ஒரு வலுவான நாடாளுமன்றத்தில் 19 விழுக்காடு நீங்க பெறுறீங்க, ஒரு வலுவான கூட்டணியை நீங்க பெற்றீங்க. அந்த கூட்டணியை கட்டி காப்பதில் பாஜக சரியாக செயல்படலை. ஏன்னா மதிமுக வெளியேறாங்க, பாமக வெளியேறியது போது கூட அந்த சமயத்திலலாம் நீங்க பெரிதாகலாம் அலட்டி கொள்ளலை. தேமுதிக தன் அதிருப்தியை வெளிப்படுத்தியது. இன்னொரு கூட்டணியில் வந்து இந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கான ஒருங்கிணைப்பு மீட்டிங்கே போடலைன்னு திரு ஈஸ்வரன் போன்றவர்கள்லாம் சொன்னாங்க. இதையெல்லாம் கட்டி காக்காமல் அப்போது வேறொரு எண்ணத்தில் இருந்து விட்டு இப்போது திரும்ப மாற்றத்தை பற்றி பேசுறீங்களோ? இல்லை, அதாவது ஒரு முறை அவங்களாம் தனிப்பட்ட முறையை டெஃபினட்டாக பேசி கொண்டு தான் இருக்கிறார்கள். அது நான் நிச்சயமாக சொல்ல முடியும். அது குறிப்பிட்ட சில பேர்களை கூட சொல்ல முடியும். டாக்டர் ராமதாஸ் அவர்களை யாரெல்லாம் போய் பார்த்து கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிறதெல்லாம் நான் தெளிவாக சொல்ல முடியும். அதனால் அந்த ஒரு கூட்டத்தினால மட்டுமில்லை, ஒரு பர்சனல் ரேப்போர்ட்டுங்கிறது எப்போவுமே இருந்து கொண்டிருக்கின்றது. அது இன்னைக்கு நேத்திக்காக இல்லை, அது தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போல நீங்க ஒரு ஒருங்கிணைப்பு மதிமுகங்கிறது இல்லை, நான் சொல்ல மதிமுக அப்படிங்கிறது அவங்க ஆரம்பத்திலேயே முதல் நாள்லேயே ஸ்வாரிங் அண்ட் செரிமனிக்கே அன்னைக்கே அவங்க வந்து முடிவெடுத்துட்டாங்க, இங்கே நாம் சேர்ந்து இருப்பதில்லைன்னு. ராஜபக்சே வந்து ஒரு சார்க்கு அமைப்பினுடைய தலைவர், ஒரு அங்க நாடு என்ற வகையில் அவரை கூப்பிடும்பொழுது மதிமுக வெளியேறியதை தவிர பாமகவும் தான் எதிர்ப்பை காமிச்சதா இல்லையா? ஆனால் வந்து டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கின்றார், இந்த ஈழ பிரச்சனை தீரும் அப்படிங்கிற மாதிரி நிச்சயமா நான் வெளியில வருவதாக தீரும் என்றால் நான் வருவதுக்கு தயார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் எங்களோட தானே இருக்கேன்னு அர்த்தம். என்டிஏல இருக்கிற தானே சார். நான் இந்த ஈழ பிரச்சனை தீரும் என்ற முடிவு வருமானால் அதற்கு நான் வந்து என்டிஏ விட்டு வெளியே வருவதற்கு தயாராக இருக்கிறேன்னு சொன்னார்னா அப்ப என்டிஏல இருக்காருன்னு தானே அர்த்தம். ஆகவே அவங்க எங்கேயும் போகவும் இல்லை. அது வந்து ஒரு அதாவது இது வந்து தொடர்ந்து இது ஒரு அரசியல் விளையாட்டு இருந்துட்டே இருக்கிறது. பாமக பாஜக கூட்டணியில் இருக்கிறதா? முதல் கேள்வி. இந்த அணியை நீங்க இந்த ஃபார்ம் பண்றதுல தேமுதிக உங்க அணிக்கு வருவதில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன? இந்த ரெண்டுக்கும் நீங்க சொல்லுங்க. நீங்க பாஜக கூட்டணியில தான் இருக்கிறீங்களா? இறுதியான கருத்தை முன்வைங்க. இல்லை, பாஜக கூட்டணிங்கிறது தேசிய அளவிலான பாராளுமன்ற தேர்தலின் போது உருவாக்கப்பட்ட கூட்டணி. அந்த என்டிஏவில் நாங்கள் வந்து ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கோம், அவரை ஆதரிப்போம்னு சொல்லியிருக்கோம். அந்த நிலைப்பாட்டிலிருந்து எங்களுடைய எண்ணம் எப்போதும் மாறுபடவில்லை. நாங்கள் மோடி அவர்களை பிரதமராக தொடர்ந்து ஆதரித்து கொண்டிருக்கோம், அதில் மாற்றுக்கருத்தில். ஆனால் தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் எங்க தலைமையில தான் கூட்டணி அப்படிங்கிறதுல நாங்கள் தெளிவான முடிவெடுத்து தான் எங்களுடைய பயணத்தை தொடர்ந்துட்டு இருக்கோம். அது மாற்று கருத்துக்கு அதுல மீண்டும் என்னுடைய கேள்வி, ஏன்னா முதல்ல வச்ச வாதத்தை நான் கேட்கிறேன். தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு ஒருவேளை ஒரு ஊசலான ஒரு காலகட்டம், யாருக்கும் பெரிய அறுதி பெரும்பான்மை கிடைக்காத பட்சத்திலும் நீங்கள் திமுக அதிமுகவை இதே போன்று விலக்கித்தான் பாருங்க. ஒரே விஷயம், இதுல வந்து ஏன் உங்களுக்கு இந்த டவுட் வந்துகிட்டே இருக்குதுன்னா, இந்த ஓட் ஷேரிங் வச்சே திமுக நான் ஒரு யூகமா கேக்குறேன், நீங்க யூகமா பதில் சொல்லுங்க. இல்ல இப்ப கேட்டீங்கன்னா நீங்க தெளிவா சொல்லலாம். 70% வாக்குகள் திமுக அண்ணா திமுகவுக்கு மட்டுமே இருக்குது, இல்ல 65% 30% சொல்லுவீங்க. வெற்றி பெற முடியாத சூழல்ல எந்த கட்சிக்கும் அப்படி ஒரு வாய்ப்பு இல்லாத பட்சத்தில் பாமக நிலைப்பாடு என்ன? அதை மட்டும் சொல்லுங்க. இல்ல, பாமக தேவையான அளவிற்கு 120 மேற்பட்ட தொகுதிகளை வெற்றி பெற்று ஒரு ஆப்ஷன் நான் தரேன். இல்லாத ஆப்ஷன் ஒண்ணு கிடையாது. நீங்க அப்படிதான் இருக்கிறீர்கள். இது எல்லாத்தையும் ஏன்னா நமக்கு நேரம் ஒரே மக்கள் நல கூட்டணி தான் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாற்றான ஒரு அணி. ஏனென்றால் மக்கள் நல கூட்டணியில் இருப்பவர்கள் 4 தலைவர்களுமே, எங்களுடைய தலைவராக இருக்கட்டும், மரியாதைக்குரிய வைகோ அவர்களாக இருக்கட்டும், ஜிஆராக இருக்கட்டும், முத்தரசனாக இருக்கட்டும், எந்த ஊழல் குற்றச்சாட்டும் அல்லாத தலைவர்கள் மாறிட வேண்டாம் இருக்க. ஏன்னா அன்புமணி மீது கூட சிபிஐ வழக்கு, அந்த ஊழல் வழக்கு இருக்கிறது. எஸ்விஎஸ் கல்லூரி வந்து அனுமதி கொடுத்த இதுல கூட அவருடைய தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது. திராவிட கட்சிகளுக்கு எதிரான நிலைப்பாட்டில் ஒரு வலுவிழந்து கொண்டிருக்கிறதா மாற்று கட்சி அப்படின்ற கேள்வியோடு நம்ம ஆரம்பித்தோம். ஆனால் ஒவ்வொரு கட்சிகளும் அந்த நிலைப்பாட்டில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம், எங்கள் தலைமையில்தான் ஆட்சி அமையும் அப்படின்ற நம்பிக்கைகளை விதைத்திருக்கிறார்கள். ஜனநாயகத்தில் இறுதியான எஜமானர்கள் மக்கள்தான்.
அந்த இடத்திலிருந்து நம்ம இன்னொரு புதிய பரிமாணத்தில் வாதத்தை நகர்த்த வேண்டியிருக்கும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், நள்ளிரவாகட்டும். Thank you.